Hi, I am Ajit Kumar, alumni student of Rajalakshmi College of Arts and Science. வந்து மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட் தான், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். பட் அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணாதனால அடுத்து எந்த கோர்ஸ் போகலாம், இன்ஜினியரிங் போகலாமா என்னென்னு யோசிக்கிறப்ப எதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு பார்க்குறப்ப சிஏக்கு ஸ்கோப் இருக்குது. பட் காமர்ஸ் எடுத்தால் தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சிஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு ஸோ டேரெக்டாக சிஏ பண்ண வேணாம், சேஃபர் சைடுக்கு நம்ம டிகிரி பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் நிறைய காலேஜஸில் வந்து கோயம்புத்தூர்லேயே கேட்டு பார்த்தோம். நீங்கள் வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னால அந்த அளவுக்கு எந்த காலேஜ்லேயே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சீட்டு. பட் இங்கே நாங்கள் எஸ்என்எஸ் காலேஜ் அப்ரோச் பண்ணுறப்ப உடனே கொடுத்துட்டாங்க, எதுவுமே கேட்கல. நீங்கள் காமர்ஸ் இருந்தால் நான் கேம்பஸாக இருந்தால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் படிக்கணும் அவ்வளோதான் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே சீட் கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் வச்சுருந்தேன்னா காலேஜ் முடிச்சுட்டு சிஏ பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வச்சுருந்தேன். பட் டிபார்ட்மெண்ட்டில் நான் படிச்சுட்டு இருக்கப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சோன்னே சொன்னாங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, மியூச்சுவலாக படி அப்படின்னு சொன்னனால நான் செகண்ட் இயர் படிக்கிறப்பயே சிபடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை ஈவினிங் எப்பயுமே லாஸ்ட்டு 2 கிளாஸஸ் வந்து நான் அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு ஓடி கொடுத்து கோச்சிங் கிளாஸஸ் அனுப்பிட்டாங்க. எக்ஸாம்ஸ் அப்போ ஒரு 20 days 1 month லீவ் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு படித்தேன். அண்ட் தேர்ட் இயர் படிக்கிறப்ப எனக்கு ஒரு அட்டம்ப்டே ஒரு செமஸ்டரே வந்து ஓடி கொடுத்துட்டாங்க. ஓடி கொடுத்து நீங்கள் கோச்சிங் கிளாஸ் ரெகுலராக ஃபுல் டைம் கிளாஸஸ் படி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது நான் தேர்ட் இயர் முடிக்கிறப்ப இன்டர் முடிச்சிட்டேன் காலேஜ்னு வெளியே போகிறப்ப. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு டைம் சேவிங்காக இருந்ததுங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு 3 years ஆர்டிகல் சென்னையில் பண்ணேன். அண்ட் இப்போ 2025 நான் சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் யாராவது இப்போ சிஏ படிக்க வரீங்க, சிஏ ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒரு என்னோட முடிஞ்ச ஒரு டிப்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிஏ ஜாயின் பண்ணிட்டீங்க, கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் படிங்க. கிளாஸஸ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஈவினிங் அட்லீஸ்ட் 1 hour படிங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க போகல ஓகே, பட் டெய்லி 1 hourலேருந்து 30 minutes கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் எந்திரிக்கிறப்ப ஓகே முன்னாடி நாள் ஏதோ நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். நீங்கள் டேவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதுவுமே படிக்கலையே அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு ஒரு மாதிரி படிக்காமல் இருக்கோமோ, வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தோணிகிட்டு இருக்கும். பட் மெயினாக வந்து கன்சிஸ்டன்சி பேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் சிஏல. ஸோ அதனால் டேவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டெய்லி ரெகுலராக அட்லீஸ்ட் 1 hour படிச்சிருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி அந்த 1 hour அக்குமுலேட் ஆகிறப்போ உங்களுக்கு அது ஒரு டேவாகவே மாறும். ஃபெயில் அப்படிங்கிறது சிஏல கிடையவே கிடையாது. இப்போது ரிசல்ட்லேயே ஃபெயிலுங்கிறதே தூக்கிட்டாங்க, அன்சக்ஸஸ்ஃபுல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு அட்டம் ஃபெயில் ஆகிற அப்படிங்கிறீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை டைம் ஃபெயில் ஆகுங்கிறது முக்கியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சிஏவா இல்லையா, நீங்கள் சிஏ முடிச்சதுக்கப்புறம் எத்தனை அட்டம் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு, அதெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் சிஏ அவ்வளோதான். அண்ட் நீங்கள் சிஏ முடிச்சுட்டு வரப்போ வெளியில் இருக்க ரியாலிட்டியே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்களை பார்க்குற விதம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ சிஏ ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பட் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.